நீங்கள் வீட்டில் டிஜேயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்களா? ஒரு நல்ல ஸ்பீக்கர் கண்டிப்பாக இருக்கணும். கமர்ஷியல் ஸ்பீக்கராக இருக்கக்கூடாது. ஒன்று டிஜே ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும், இல்லைனா ஸ்டுடியோ மானிட்டர் ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும். இந்த 2 ஸ்பீக்கர்ஸில் தான் உங்களால் வந்து ப்ராப்பர் மிட் ரேஞ்ச் லோ ஃப்ரீக்வன்சி கேட்க முடியும். ஸ்டுடியோ மானிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். ஆனால் டிஜே ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் வந்து லோ ஃப்ரீக்வன்சி நல்லா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஜே ஸ்பீக்கர்ஸ் நிறைய நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஸ்பீக்கர் வந்து டானர் என்ற ஒரு பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? நீங்கள் ஸ்டுடியோ மானிட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டிஜே ப்ராக்டிஸ் செஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் இந்த வீடியோ சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டிஜே அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு அன்பாக்சிங் தான். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டானர் கம்பெனிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ரிவ்யூ பண்ண சொல்லிட்டு. இந்த ஸ்பீக்கர்ஸ் நான் இன்னும் கேட்டதில்லை, உங்களோட தான் சேர்த்து கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கம்பெனி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டானர்ன்ற மேக் வந்து உங்கள் கிட்டார்ஸ், கீபோர்ட்ஸு, ஹெட்ஃபோன்ஸு அதெல்லாம் மேக் பண்ணுறாங்க. அதோட ஹெட்ஃபோன் என்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து டானர் ஹெட்ஃபோன்ஸ். பார்க்க சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்ச் குஷன்ஸ். ஹெட்ஃபோன் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கு. இந்த ஹெட்ஃபோன் ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போடுறேன். ஸோ இதுவும் டானர் ஹெட்ஃபோன்ஸ் தான், டிஜேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டானர்ன்ற பிராண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கிட்டார்ஸு, மைக்ரோஃபோன்ஸ், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இது ஒரு ரிவ்யூ யூனிட்டாக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் செக் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். இதுதான் டானர் DMS5 5" ஸ்பீக்கர்ஸ். ஸோ நல்ல ஹைட் இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் கீழே இருக்குது. சில ஸ்பீக்கர் மாடல்ஸ் தான் வந்து பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் கீழே வரும், சிலதெல்லாம் பின்னாடி இருக்கும். இந்த இடத்துல பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சப் பேஸை ஃபீல் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆட் ஆன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்யூட்டர் மிட் ரேஞ்ச் இருக்குது, பேஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் பேக்கில் பாருங்கள், நான் அப்படியே சொன்னேன்ல உங்களுக்கு, இதை நீங்கள் வந்து ஸ்டுடியோ மானிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஜே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஜே ப்ராக்டிஸ் ஸ்டுடியோ மானிட்டருக்கு வித்தியாசம்னா, ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சாங் ரீமிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இருக்கோ அப்படியே கேட்குறது தான் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ராவாக இருக்கும். நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கேட்கும் ஸ்டுடியோ மானிட்டர்ஸில். பட் டிஜே ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கிளப்பில் ப்ளே பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு வெட்டிங்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த பேஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த லோ அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த சாங்க்கு லோ அண்ட் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த சாங் கம்மியாக இருக்குது, எங்கே ஏற்றலாம். டிஜேயில் வந்து ஈக்குவலைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பேண்ட் ஈக்குவலைசிங், லோ, மிட், ஹை, இந்த 3 நாபில் தான் மேஜிக்கே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் சூப்பராக இருக்கும். விஎம்டிஜே அகாடமியில் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்ணுறோம். இங்கே வந்து பீட் மேட்ச் பை இயர், ஈக்குவலைசிங் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஃபில்டர்ஸ்னால் என்ன, லூப்ஸ்னா என்ன, எஃபெக்ட்ஸ்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக ட்ரைன் பண்ணுறோம். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமி சென்னையிலே பெஸ்ட் டிஜே அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அகாடமி. டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் சூப்பரான ஆப்ஷன் இருக்குது சொன்னாலும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வால்யூம் கொடுத்துருக்காங்க, ட்ரெபிள் அண்ட் பேஸ் ரெண்டுத்துக்குமே தெரிஞ்ச ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் லிஸ்டிங்னா ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் மாதிரியே வரும். சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஜேயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது பேஸ் ஃப்ரீக்வன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா RCA இன்புட் இருக்குது, RCA இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம். TRS ஜாக்ஸ் இன்புட் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோ பின், அதாவது ஃபோன்லேருந்து கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் சின்ன பின் கொடுத்துருப்பாங்க. இங்கே மோனோ ஸ்டீரியோ ஸ்பிட் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ், ஆன் ஆஃப் ஸ்விட்ச்.
ஸோ இது வந்து பவர்ட் ஸ்பீக்கர்ஸ், சாம்பிளாக தேவை இருக்காது. டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணாலே இந்த ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து சைடில் ஒரு கார்டில் போகிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் பவர் திஸ் ஆன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் மானிட்டர்ஸ். ஸோ பவர் மானிட்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஆம்ப் தேவை இருக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல்லேருந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்கும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஹோம் செட்டப். நீங்கள் வீட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டப் இருந்துச்சுன்னா ப்ராப்பர் மிக்சிங் டெக்னிக் சூப்பராக கற்றுக்கலாம். ஓகே, வால்யூம் வந்து சென்டரில் வச்சுக்கிறேன், கம்மியாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் பவர் ஆன் எங்கே இருக்குது? இதோட லைட் இல்லை இங்கே இது. ஸோ இது பவர் ஆன் இருக்கு அர்த்தம். கேமரா எப்படி கேட்குன்னு தெரில, ஆனால் இங்கே வந்து ஒரு டீசென்ட் அவுட்புட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கருக்கு அதாவது ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 24,000. ஸோ இது ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். ஸோ டானர் ஸ்டுடியோ மானிட்டர்ஸ் ப்ரைஸிங் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. டீசென்ட் குவாலிட்டி ஃபார் த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ரொம்ப நல்ல அவுட்புட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகும் நினச்சினா விஎம்டிஜே கூட ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். See you next video. Bye from DJ Rahul.